பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் தமிழ்நாட்டுல திமுக அரசு எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு. விதவிதமா விளம்பரம், விடிய ஆட்சியோட விளம்பரம், பொய்யான விளம்பரம், பொல்லாதவர்களின் விளம்பரம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நம்ம டிவியை திறந்தாலே நம்ம அப்பா தான் முன்னாடி வந்து நிக்கிறாரு. என்னையா யாருமே வராதப்ப நம்ம அப்பா மட்டும் முன்னாடி வந்து நிக்கிறாருன்னு பார்த்தா அப்பதான் தெரியுது மீடியாக்கள் எல்லாம் அவரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு. இறங்கி பாக்குறப்பதான் அப்பா தரமா மீடியாக்களை கையில வச்சுட்டு இப்ப மீடியால இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாமே ஊக்கத்தொகை அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்களை இன்னும் ஏற்கனவே கைக்குள்ள போட்டுக்கிட்டாரு, இப்ப எதையும் கைக்குள்ள போட்டிருக்காரு. அதை தாண்டி வியாசர்பாடியில வீட்டுல விளையாடிக்கிட்டு இருந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிருக்கானுங்க. ஆவடியில பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஓட்டுனர். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வீரசிங்கபுரம் சொல்றாங்க, செங்கல் சூளையில வேலை பார்த்துட்டு இருந்த 2 பெண்களை செங்கல் சூளையில வேலை பார்த்தவன் ரேப் பண்ணியிருக்கான். எங்கேயா போயிட்டு இருக்கு நாடு நாசமா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் பெண்கள் பாலியல் வன்கொடுமை காலாக்கப்பட்டிருக்காங்க. அப்பாவோட இரும்பு கரம் எங்க போச்சு? துருபிடிச்சு ஒண்ணும் இல்லாம இத்து போனது மாதிரிதான் இன்னைக்கு நிலைமைக்கு இருக்கு. அனதர்